ஓம் முருகா போற்றி. இந்த வீடியோவில் நாம் திருத்தணி முருகர் கோவிலினுடைய சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூ. இந்த ஜென் ரிவ்யூ வெப்சைட் மூலயமா நாம் எந்த ஒரு ப்ராடக்டை பற்றியும் ஜென்யூனான ரிவ்யூவை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ராடக்டை வாங்கலாம். அதன் மூலயமா நம்ம யார்கிட்டையும் ஏமாறாமல் இருக்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க்ஸ் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பிறகு சினம் தணிந்து வள்ளி தேவானையுடன் சார்ந்த சொரூபமாக வந்து அமர்ந்த இடம்தான் திருத்தணி. இந்த கோவிலை சினம் தணிந்த இடம் என்பதனால தான் இந்த கோவிலுக்கு திருத்தணி என்று நம்ம எல்லாரும் அழைக்கிறோம். இது மிகவும் பழமையான கோவில். அறுபடை வீடுகளில் இது 5ஆம் வீடாக அமைந்துள்ளது. இந்த கோவிலில் மற்ற கோவில்களில் இருப்பது போல முருகப்பெருமானுக்கு வேல் கிடையாது. ஏனென்றால் அவர் கோபம் தணிந்து இருப்பதனால தான் அவர் கையில் அந்த வேல் கிடையாது. இந்த கோவிலில் மொத்தம் 365 படிகள் உள்ளன. அதாவது இது எதற்கு குறிக்குது அப்படின்னா, ஒரு வருடத்திற்கு எப்படி 365 நாட்கள் உள்ளதோ அந்த நாட்களை தான் இதில் இருக்கிற பலிக்கட்டும் குறிக்கிறதா ஸ்தலம் சொல்கிறாங்க. இங்கே 1,00,000 ருத்ராட்சங்களால் ஆன ருத்ராட்ச மண்டபம் இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கு. எப்போவுமே எல்லா முருகர் கோவிலும் மூலஸ்தானத்திற்கு முன்பாக மயில் தான் இருக்கும். ஆனால் இந்த திருத்தணி கோவிலில் மட்டும்தான் மூலஸ்தானத்திற்கு மயிலுக்கு பதிலாக யானை உள்ளது. அது முருகனை நோக்கி இல்லாமல் வாசலை நோக்கி இருக்கிறது தான் அதோட சிறப்பு. ஆடி கிருத்திகை அன்று திருத்தணி மலை அடிவாரத்தில் இருக்கிற சரவண பொய்கை தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அன்றைக்கு தான் அங்கே சுவாமி எழுந்தருள்வார். அங்கே தெப்பத் திருவிழாவும் நடைபெறும். அதோட சிறப்பு என்னென்னா, மலர் காவடி எடுத்து அன்னைக்கு எல்லா பக்தர்களுமே முருகனை வழிபடுவார்கள். அப்படி மலர் காவடி எடுத்து ஆடி கிருத்திகை அன்று வழிபட்டால் நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும் என்பது எல்லோருடைய ஐதீகம். எல்லா கோவில்லையும் விநாயகரை வழிபட்ட பிறகு தான் முருகனை வழிபடுவார்கள். ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் கடைசியாக முருகரை வழிபட்ட பிறகு தான் விநாயகரை வழிபடுவாங்க. வேறு எந்த கோவிலும் இல்லாத விஷ்ணு துர்க்கை சன்னதியும் இந்த திருத்தணி கோவிலில் அமைஞ்சிருக்கு. திருமண வரம், குழந்தை வரம், குடும்ப ஐஸ்வர்யம், தீர்க்க ஆயுள் பெற இந்த முருகனை கண்டிப்பாக வேண்டிக்கொள்ளும். இந்த முருகனை கண்டிப்பாக வேண்டிக்கிட்டா எப்படிப்பட்ட குழப்பங்களும் கோபமும் விலகிவிடும் என்பது பக்தர்களுடைய மிக தீவிரமான நம்பிக்கை. இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் பார்த்திங்கன்னா காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த கோவிலினுடைய நடை திறந்திருக்கும். நம்ம அரக்கோணத்திலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 84 கிலோமீட்டர் தொலைவிலுமே இந்த திருத்தணி கோவில் நமக்கு அமைஞ்சிருக்கு. எனவே பக்தர்கள் அனைவரும் கண்டிப்பாக மாதத்திற்கு ஒரு முறையாவது இந்த திருத்தணி கோவிலை தரிசனம் பெற்று வந்தீங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருள் அனைவருக்குமே கிடைக்கும். எல்லோரும் போவோம், திருத்தணிக்கு போய் ஐயனுடைய அருளை பெறுவோம்.